உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் புதிய முடிவுகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஏன்னா புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு, கௌரவ பொறுப்பு, உயர் அதிகாரிகளின் ஆதரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக புதிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய. ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த மாதத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, அதாவது மே மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலிருந்து 3ஆம் இடத்திற்கு, அதாவது மிதுன வீட்டிற்கு புதன் பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதாவது புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெறுகிற இந்த காலகட்டத்தில் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது மாற்றங்கள், முன்னேற்றங்கள், முக்கியமா ஒரு டேர்னிங் பாயிண்ட், டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய உங்களோட வாழ்க்கை தரத்தை, உங்களோட வாழ்க்கை நிலைமையை, உங்களோட பொருளாதார வளர்ச்சி, அதாவது தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும் என்ற மாதிரி ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 25 நாள் புதன் பகவானும் சுக்கிரன் பகவானும் ஒருவருக்கொருவர் தன் வீட்டை பரிவர்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த 25 நாட்களில் ஒரு முக்கியமாக ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு நிரந்தரத்தன்மை, வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை, அதாவது ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு 30-40 வருஷத்துக்கு கொண்டு செல்லும் டிசைடிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது ஒரு கெரியரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தருணமாக இந்த 25 நாள் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் புதன் ரிஷப வீட்டுல இருக்காரு, சுக்கிரன் பகவான் மிதுன வீட்டுல ஒருவருக்கொருவர் பலம் புரிந்து ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும், பொருளாதார வளர்ச்சி, வேலை, தொழில் என சில யோக பாக்கியம் பெற போறீங்க. முக்கியம் மாணவர்களாலும் சரி, வெளிநாட்டு தொழில் பண்றது, இந்த மாதிரி சில அமைப்புகள், யோகங்கள், அதாவது இதெல்லாம் நீங்க இந்த 25 நாள்ல இந்த முடிவு எடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஒரு வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மாற்றமாக இருக்குங்க. இது ஒரு ராசியும் பார்ப்போம். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில அடுத்ததாக யோகம் பெறக்கூடிய ராசிகளில் நீங்க தாங்க கன்னி ராசி நேயர்களே. உங்க ராசி அதிபதி புதன் பகவான் பலம் பொருந்தி 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் 25 நாள் உங்களுக்கு ஒரு யோக காலமே சொல்லாங்க. ஏன்னா அனைத்து பாகியங்களை, ஒரு ராசிக்கு பாகியங்களை கொடுக்கக்கூடிய இடம் 9ஆம் இடங்க. அந்த 9ஆம் இடத்தில் உங்க ராசிநாதனே பலம் பொருந்தும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க சில எடுத்த முயற்சிகள்ல ஒரு பலன் இல்லை, ஒரு அதுக்குண்டான லாபம் இல்லை, அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் இல்லை, அதுக்கு வெற்றிக்கான ஒரு பலன் இல்லை, உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தடைகளாகவும், அதாவது அதை உங்களுக்கு சேர விடாம ஒரு தடைகள், பிரச்சனைகள் இருந்த வெற்றிகள் பறிக்கக்கூடிய காலமாக இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 25 நாட்கள் உங்கள் அதிர்ஷ்ட கதவு திறக்க போதுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில் ஒளி வீசும் காலமாக இந்த கன்னிராசிக்கு இருக்க போதுங்க. ஏன்னா இந்த 9ஆம் இடம் 10ஆம் இடம் பலம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா தந்தை வழி ஆதரவு, தந்தை வழியில் வர வேண்டிய சொத்துக்கள், உயர்கல்வி படிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஏன்னா இந்த 25 நாள் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நாட்களாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்குறோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த பேப்பர் ஒர்க்கு, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, முதல் ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடக்கும் பார்த்தீங்களா. ஆனால் ஒரு 10 மாதம் 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம வீடு கையில் வரும். ஆனால் அதுக்குண்டான அடித்தளம், ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நாட்களாக இந்த 25 நாட்கள் இருக்க போதுங்க. முக்கியமாக இந்த தொழில், பதவி உயர்வு, வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு, கௌரவ பொறுப்பு, உயர் அதிகாரிகளின் ஆதரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் கன்னிராசி நேயர்கள் புதிய வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அரசு தேர்வுல, அரசு துறையில எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, அதுக்குண்டான ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலமாக இருக்குங்க. கன்னிராசி நேயர்களை எழுதி வச்சுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி
படிகளாக மாற்றக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. அதாவது இவ்வளவு நாளா தொல்லை கொடுத்துட்டு வந்த உங்க உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் வந்து மாற்றம் பெறுவார்கள். உங்களுக்கு சாதகமான பொறுப்பு, அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்லாம் வரக்கூடிய கால அமைப்பு இருக்கு. ஏன்னா சில பேர் வேலையில இருக்கிறவங்க, தொழில் பண்ற இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சல், அவதூறு, உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப டிரான்ஸ்பர் கொடுத்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய உயர் அதிகாரிகளா வரக்கூடிய நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதனால உங்களுக்கு லாபம் உண்டாகும், பதவி உயர்வு உண்டாகும், கௌரவ பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இந்த புதன் சுக்கிரன் 9ஆம் இடம் 10ஆம் இடம் ஒருவருக்கு ஒருவர் பலம் புரிந்து, அதாவது உங்க ராசிநாதனே 9ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை ஒளி வீசக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களோட கெரியரை டிசைட் பண்ணக்கூடியது, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, உங்களோட எதிர்கால சிந்தனைகள், எதிர்கால திட்டங்கள், குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றது, அவங்களோட வாழ்க்கைக்காக நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சேர்த்து வைக்கணும், ஒரு முதலீடு பண்ணணும் என்ற திட்டங்கள் எல்லாம் வெற்றி திட்டங்களாக போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையமாக இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுல இருந்து, புதிய புதிய முதலீடுகள் பண்றதுல இருந்து, புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற எல்லா அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கல்வித்துறையில இருக்கிறவங்க எல்லாம் உயர்கல்வி படிக்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட டிகிரி வாங்குற அமைப்பு, முக்கியமா வந்து கிரியேட்டிவ் டிசைன்ஸ், இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த கல்வியெல்லாம் படிக்கிறதுன்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாற்றமாகவும் இருக்கும், மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பலம் புரிந்து உங்க ராசிநாதனே ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் நல்ல குருமார்கள், நல்ல மென்டார், நல்ல லீடர், உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு லீடர் வந்து அமையக்கூடிய நாட்களாக இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒண்ணு பண்றீங்க, இதை பண்ணா நல்லா இருக்குமா, இதை எங்கேயாவது யாருக்கிட்டையாவது ஒரு ஆலோசிப்போம், யாருக்கிட்டையாவது ஒரு கலந்து பேசுவோம், இதை பண்ணா நம்ம வந்து, ஏன்னா உங்களுக்கு தோணும். இது வந்து அந்த அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில். என்னன்னா இது வந்து உங்க மனசுல தோணும் போது, சரி இது பண்ணா நம்ம சக்சஸ் ஆகும், இதை வந்து ஒரு சூப்பரா கொண்டு போகலாம், இந்த கிரியேட்டிவ் டிசைன் வந்து நம்மள வேற மாதிரி கொண்டு போவோம் என்ற ஆசையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதை ஒருத்தர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி அவரு உங்களுக்கு இதை வழிகாட்டுவார். சார் இது சூப்பரா இருக்கு, நான் என் ஃப்ரெண்ட் இது பண்றாரு, என்னோட பார்ட்னரே இதை பண்ணிட்டு இருக்காரு, என்னோட இன்னொருத்தர் வந்து கம்பெனி வச்சிருக்காரு, இது மூலமா வச்சிருக்காரு, அவரோட வழிகாட்டல், அதாவது நல்ல குருமார்கள், உங்களுக்கு லீடர், மென்டார், அதாவது ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு லீடர் கிடைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு மென்டார் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சோ உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் 10ஆம் இடம் பலம் பொருந்தும் இந்த காலகட்டத்தில் தொழில், வேலை, முன்னேற்றம் எல்லாமே உங்க சக்சஸ் நோக்கி வருங்க. சோ இந்த கிரக அமைப்பு, அதாவது ராசி சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் புதன் பகவானும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் ஆட்சி பெருக்கும் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளோட ஜனன கால ஜாதக அமைப்பும் இப்படிதான் இருக்கும். சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தந்த பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த புதன் திசை, சுக்கிர திசை அவங்களுக்கு யோக திசையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி கொடியை, அதாவது உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சோ இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளும் அதிர்ஷ்டசாலிகள், புகழுக்கு உச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்புகளாக இதை மாற்றி கொடுக்கும். சோ மொத்தத்தில் கன்னி ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமும் பலம் பொருந்தி ஒருவருக்கொருவர் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறும் இந்த யோகா காலம் 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். புதிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். முக்கியமா உயர்கல்வி, தந்தை வழி சொத்துகள் வர்றது, புதிய குருமார்கள் வர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில், விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சுக்கிரவாரையில வந்து நெய் தீபம் போடுங்க. உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும், புதிய வாய்ப்புகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளாக மாறும் என்று வாழ்த்துகிறோம்.